ஆஹா! இன்னைக்கு நம்ம என்னென்ன சொல்ல போறானுங்க தெரியலையே! வித்தியாசமா அந்த ஒரே பட்டனை அழுத்தினா என்னடா நல்லது நடக்க போகுது? எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் இந்த ஜெயில்ல போய் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? எப்படியோ அந்த கடைசி லெவல் முடிச்சுட்டு குட் பை சொல்ற நேரம் இருக்குது. அப்பா! அப்பதானே என்ன நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நம்ம 29ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். என்னப்பா ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களை எம்எஸ்சி தமிழ் வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி நான் மட்டும் பார்த்துடாதீர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் அனுப்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நண்பர்களே, அப்படியே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தட் லெவல் அகைன் உங்களை அன்போடன் வர வைக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன சொல்ல போகிறானுங்க, என்னென்ன டாஸ்க் சொல்ல போகிறாங்க, எப்படி பண்ண சொல்றானுங்க தான் நீங்க வீடியோ இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அப்புறம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு வீடியோ சப்போர்ட்டிங்கா இருக்கும். அப்பதான் நம்ம வீடியோ கண்டென்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கள், இன்னும் என்னென்ன சம்பவம் இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். இது என்னதுப்பா? ஒரு விஷயத்துல வெயிட்டா இருக்குமா? எது வெயிட்டா இருக்கும்? அந்த பட்டனுக்கு மேல தான் வெயிட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படின்னா சம்திங் வெயிட்னா அந்த பொருள் மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட்டு போடணும். அப்போ தான் அந்த பட்டன் மேலே இருக்கணும். அப்படின்னா நம்ம பட்டன் நீ அழுத்தணும், வெயிட்டும் அந்த மேலே போடணும். அப்படின்னா அந்த பட்டனு மேலே இருக்குது பார்த்தியா, அந்த 3 முள், அதுக்கு மேலே தான் நம்ம போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு எதாவது கீபோர்டு அது இதுன்னு என்னமோ வச்சுருப்பானுங்க. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 மூட்டு பார்த்தியா, இதுதான் அப்படியே நம்ம சைலண்டாக நிற்கணும்னு அப்படியே ஒரு திட்டு அவ்வளோ முடிஞ்சிச்சு. எப்படி சம்திங் ஹெவின்னா அந்த விஷயத்துல வெயிட்டா இருக்குன்னு அர்த்தம். அது ஆன் த பிளேனா? இல்லப்பா, நான் ஃப்ளைட்ல போடல, இப்ப தரையில தானே. என்ன கும்பிட்ட குறுப்பு மண்டல டேய், நடந்து தானே. ஓ சரி டேய், என்ன புரிஞ்சு போச்சு. ஆன் த பிளேன், ஏரோப்ளேன் இருக்கா, ஏரோப்ளேன் பிளேன் மோட் போடணும். எங்க டேய் ஃப்ளைட் மோடு ஆன் பண்ணு. பத்தியா? பட்டானா இப்ப கண்டுபிடிச்சான் பாரு, கதவு அப்படி தொடரணும். என்னம்மா டெவலப்பரு, அதே கிராவிடேஷன் ஃபைல். அப்பா சிஸ்டம் கோளாறு இதை பண்ணுங்க. ஐயோ அப்பா, ஏய் அம்மா டெஸ்ட். என்னடா சிஸ்டம் கோளாறான மாதிரி அங்கிங்கன்னு போதே கிராவிடேஷன் ஃபைல். என்னது அடுத்த ஃபோட்டோவா? என்னது இதை போஸ்ட் கார்டு அடிக்கிற மாதிரி அடுத்த ஃபோட்டோ எடுக்க சொல்கிறீங்க? என்ன பண்ணணும், இங்கே நிற்கணுமா? ஃபோட்டோ எடுங்க, கிச்சிக் எடுங்கப்பா. இது மேலே எடுக்கணுமா? இது இங்கே எடுங்க, இது இங்கே எடுங்க. என்னடா எடுக்க சொல்கிறானுங்க? ஃபோட்டோ எடுக்க சொன்ன டெட் பாடி. ஒரு டெட் பாடியை ஃபோட்டோ எடுக்கணுமா? இருங்க, அடுத்த டெட் பாடி ஃபோட்டோ. என்னடா பண்ண, எதுவுமே பண்ண முடியலையே நண்பர்கள். என்ன தெரிஞ்சு இந்த டெட் பாடியில் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கணுமா? இது இங்கே செத்து பார்த்துடலாமா? செத்துட்டேன். ஒரு ஃபோட்டோ கச்சக்குன்னு ஒன்று எடுத்துட்டேன். அடுத்து 2வது என்ன பண்ணோம்? இங்கே திருப்பணுமா? இங்கே ஒரு 2வது ஃபோட்டோவா எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம் சொல்லுங்கப்பா? இதை பண்ண தெரில. பண்ண என்னடா பண்ணோம்? அடுத்த ஃபோட்டோ என்ன எடுக்குது? என்னடா இது? ரைட்டு பிளேஸ் டு டையா, கரெக்டான இடத்துல போய் சாகணும். எப்பா இந்த நான் பார்த்தா நம்ம சொல்லியிருக்காங்க பார்த்தா கரெக்டான இடத்துல போய் சாவுன்னு. எங்கடா சாவுறது? இங்கேயாடா? பாடுறா, பட்டன் கீழே இருந்து வச்சிருக்கீங்க, அது முள்ளில் இருந்து கரெக்டான இடத்துல சாகணும். வாழ்த்துக்கள். எது பிங்கு சரியில்லையா? இது என்னடா டேய்? ஆடாடா டேய். ஆஹா, நம்ம அழுத்துனா கொஞ்ச நேரம் கழிச்சா அழுத்துது, அதுதான் பிங்கு. ஆஹா, ஏதோ நெட்டு சரியாலாத மாதிரி இருக்குது. சரி நான் பாரு இரு. இப்போ ஒரு டக்குன்னு ஒரு அழுத்து, இன்னும் கொஞ்சம் அவனை ஒரு அப்படி நல்லா அழுத்தி ஒரு கருமம். எதுவும் ஒரு பண்ணலான்னு பார்த்து இது வேற அதுக்கு மேலே இது. சரி இப்போ அழுத்திட்டு எப்பா முடியல. இது இங்கே வருவோம். டேடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இது இங்கே போவோம். இப்போ ஒரு அழுத்து, ஒரு அழுத்து, இன்னும் கொஞ்சம் அழுத்து, ஒரு தம்பு. அப்பா பாடி தோந்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நல்லா அழுத்திடலாம். மறுபடியும் அழுத்து ஒரு ஜம்பு, இன்னும் கொஞ்சம் அழுத்திடலாமா? ஜம்பு அவ்வளோதான்டா. என்னது பாஸு பக்கா? என்னது நிறுத்தம் இடம் வேலை செய்யலையா? என்னடா இது? இது ஒன்றும் புள்ளிய பாஸ் பட்டன் பக்கா எதை அழுத்தி போட்டேன். என்னது டேய்? இது என்னடா கோக்க மொக்கான்னு வேலையா இருக்குது?
ஓ இது புரிஞ்சு போச்சு. இதை அழுத்திட்டு இப்போ போயிடலாம். இது பக் ஆயிடுச்சு நடுத்தம். வரட்டேன் மாப்பிள்ள, போயிட்டு வரேன். ஓகே, ஐயம் பெயிண்டிங். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இல்லையே, நாடி இல்லையே, என்ன ஜெயிலில் தானே தூக்கி போட்டிருக்கேன் மீண்டும். டேய், ஓ என் ஃபோனை கீழே போட்டேன். அந்த ஓகே ஓகே, என் ஃபோன் ஆட்டும், என் ஃபோன் ஆட்டும். அவ்வளோதானே. எப்படி நம்ம ஃபோனை சேக் பண்ணணும். அந்த தான் ஃபோன் கீழே வந்துச்சுன்னு நம்ம மனசு உடஞ்சிட்டோம்னா அந்த மாதிரி. ரிட்ரீட்டா ஒன்றும் புள்ள. அட இதே நம்ம ஸ்குவிட் கேம் மாதிரி இல்லை, க்ரீன் அடி இப்படி திரும்ப அப்படி சட்டுக்குன்னு ஓடு. எப்படி இப்போ என்ன ஆயிடுச்சுடா? டேய் என்னடா இப்போ இது இசட் ஒன்று இருக்குது. என்னது இது? ஓ ஜூமா? ஏண்டா இப்படி வச்சா கூட நான் சொல்லி வாய் முல்லை கீழே வந்துட்டேன். சரி, இன்னைக்கு அர்ஜென்ட்டாக வேலை வருது. இங்கே ஒரு வேலை விஷயம் பண்ணுறேன்னா அப்பா. வேலை முடிஞ்சிச்சு நண்பர்களே. எப்போயாவது போகணும்னு ஆசைப்பட்ட போயிட்டேன். இது வால்யூமா? என்ன இது வால்யூமு? சவுண்டு கூட்டி இருக்குதா? ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா அது எதுவுமே இல்லை. இல்லை என் ஃபோன் வால்யூம் குறையணுமா என்ன? அதிகமாக தானே இருக்குது. இதில் என்னது? ஒன்றும் புரியலையே. சரி குறைச்சி பார்ப்போம். டே என்னடா இது? எப்படிடா உருவாக்குறீங்க? எந்த கோடை வச்சுடா இது உருவாக்குறீங்க? எனக்கு புரியலடா. எப்படிடா? சரி நம்ம சவுண்டு கூட்டி வச்சப்போ, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சவுண்டு ஏற்றுங்க. ஓகே நான் சாதாரணமாக எடுத்துக்கேன். ஜாலி ஃப்ரீ டைப் எப்படி அவ்வளோதான். உள்ளே போயாச்சு. அடுத்து என்னது? ஸ்டே அந்த பட்டன் மேலே நிற்க வேண்டும். அப்படியா? நிற்கிறேன். என்ன நடி இது? நிற்கிறேன்டா. இது நடியிலே கதவு தோறுதே. ஓகே, என்னடா பூட்டிடுச்சு? அப்போ நிற்க சொன்னீங்களாடா? ஸ்டே ஆன் த பட்டன். ஓ பட்டன் மேலேயே நின்றாகணும். கதவு திறந்தானே நின்றாகணும். இந்த பாத்ரூமே அர்ஜென்ட்டாக இது வந்து சாப்பாடு கூட அங்கேயே நிற்கணுமா? அப்படி தானே? ஆமாம், அப்படி தான் நிற்கணும். இது என்னது? ஒன் மோர் பட்டனா? இது இன்னொரு ஒரு பட்டன் இருக்கா? இது என்னடா சம்பவம் இருக்குது? இன்னொரு ஒரு பட்டன் இருக்குதா? டேய் இது என்ன கும்மட்டேன் பக்கத்து சத்த பையில முன்னாடி தானே ஒரு பட்டன் இருக்குது. இதில் இன்னொரு பட்டன் வரை எங்கடா போச்சு வச்சிருக்கீங்க? எங்கடா யாரா இவனுங்க? எக்கதரா வரானுங்க? சொல்லி தொலைங்க. இன்னொரு பட்டன் எங்க வெளியே வச்சிருக்கீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்கும் போது ஒரு பட்டன் வெளியே இருக்கும். ஒல்ல அந்த பட்டன் சொல்றானுங்களா? வெளியே வா. டேய் அடாடா, கான்செப்ட் பார்த்தீங்களா? அப்பா பிரமாதண்டா. என்னது ட்ராப்ஸா? என்ன யாரு எனக்கு புரிய வைக்க? என்ன சொல்லவே இல்லை அண்ணா. எப்போ வந்தீங்க? இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கே பட்டன் அழுத்திடுவான். இப்போ இங்கே போ. கீழே வரணும், மேலே போகணும். கீழே அப்படி இப்படி வந்துட்டு மேலே போயிடலாமா? சரி இப்படி போயிடலாம். கீழே ஏதோ ஒரு பட்டன் வச்சானு. டச் யுவர் கிராப்ஸா? ஓ இது 3 ஒரே நேரத்தில் அழுத்தணுமா? புரியுது. இங்கிலீஷில் போட்டானு குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன ஒரு டச் ஆகுது? அப்போ இது என்னடா இது? இங்கே நான் டெட் பாடி போடுற மாதிரி அப்படி நான் செத்தது மேலே பட்டன் அழிச்சிச்சா? இப்போ நான் இங்கே நிற்க போகிறேன். அந்த டச்சை அங்கே டச் பண்ண போகிறேன். எப்படி என்கிட்டே வச்சிரியாடா பைத்தியக்காரது? ஜஸ்ட் ஆன் ஒன் ஃபிங்கர். ஏதோ ஒரே ஒரு கையா? ஏன்டா என்கிட்ட பல்லாயிரம்? ஓஹோ நம்ம ஒரே ஒரு தடவை தான் அழுத்த முடியும் மாதிரி. அப்படி ஓகே இருங்க அப்படியே போவோம். இப்படி ஒரு நம்மளுக்கு செட் ஆகல பொழுது. அப்படி இருங்க. அதெல்லாம் நல்லா ஒன் டச்சில் பிளேயர்ரா. எப்படிடா? இப்படி வந்துட்டு அப்படி ஒரு ஜம்ப். எப்படி ஒன் டச் பிளேயரு? இன்னும் ஒரு ரகசியமான பாதை. எங்க ஏய் என்னடா போட்டு தள்ளிட்டீங்க? ஓ ஒருவேளை மேலே இருக்க அந்த சொல்லி தொலை இருங்கடா. டேய் இருடா. இரு அப்படின்னா மேலே அந்த ரகசியம் பாதை தான். எப்படி போய்டு? ஓட அவ்வளோதான். பை பாய். இது என்னது? இது புதுசாக இருக்குது. இது கோஷா குஞ்சவனா? ஏண்டா ஒழுங்கா பேரு கொடுத்தானே எனக்கு ஒழுங்கா படிய தெரியாது. இல்லை தலைகளை விட திருப்பி போட்டு வச்சுக்கிங்களா? இதெல்லாம் எப்படி நான் வியாபாரம் ஆகும்? என்னடா இது நண்பர்கள்? இதுக்கு தான் படின்னு சொல்றது. இல்லாட்டி இந்த மாதிரியே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்னடா சொல்றது? இதெல்லாம் கோளாறா இருக்குது. ஓகே இப்போ அடுத்து ஃபைண்ட் மை பட்டன். இல்லை என்ன புரியல, சத்தியமா என்ன புரியல. ஏன்டா கண்ணு முன்னாடி தான் நினைக்கிற ஒரு பட்டனு குருட்டு கண்ணு மாதிரி பட்டனை தேடுன்னு சொல்றீங்களே. என்னை பார்த்து என்ன கிணப்பை மாதிரி தெரியுதாடா? இல்லை நான் கேட்குறேன், என்னை பார்த்து உனக்கு என்ன மனுஷனா தெரியுதா இல்லை மிருகமாக தெரியுதா? அப்புறம் என்னன்னா அங்கே ஒரு பட்டன் இருக்குன்னு நான் அது நியாயமாக ஒத்துக்கிறேன். வேற இடத்துல ஒரு பட்டன் இருக்குன்னு அர்த்தம். இதில் என்னடா உன் பட்டனை கண்டுபிடிக்கிற? கண்ணு முன்னாடி தானே இருக்குது. இல்லை எங்கடா உன் பட்டனை கண்டுபிடிக்குது? எங்கேயாவது ஒழிச்சிச்சுக்கடா சத்த பயிலங்களா? எட்டரை அண்ணா எப்படி? அது எல்லாம் டெவலப்பரு. உன்னை சத்தியமாக கோளாறு. எங்கேயாவது வேறு இங்கே இருக்கா? இதோ இந்த ஒரு பட்டன் இருக்குது. இதானே உன் பட்டனு? இல்லை உன் சொத்தா இல்லை வாரிசா? வேறு எங்கே வச்சுக்கிங்க ஆப்ஷன்? அடடடா எவ்வளவு பிரமாதமான ஓபன் த டோர். ஆஹா எவ்வளவு பிரமாதமான கண்டுபிடிப்பு. இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா? எப்பா ஓபன் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துல போய் பார்ப்போம். திறந்துட்டீங்களாடா?
திறந்துட்டாங்கப்பா. ஏ அப்பா, என்னடா டெவலப்பர் இது? டேய் கோளாரா கூத்து வச்சிங்களாடா டேய். ஏற்கனவே மண்டை காய்ச்சி போய் நான் கோளாரா வந்திருக்கேன், இல்லை இன்னும் கோளாரா? இது அடுத்து கோளாறு. ஏ அப்பா, என்னடா இது? மிரரா? இதே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி மிரர்னு சொல்கிறாங்க. டே மைரரா? மிரர் இல்லையா, மைரர். ஓ, செட்டிங்கே மாற்றிட்டீங்க. சரி சரி சரி, புரிஞ்சு போச்சு. செட்டிங்கே மாற்றிட்டீங்க, ஆனால் கண்ட்ரோலும் மாற்றிட்டீங்க, உள்டா ஸ்க்ரீனே திருப்பிட்டீங்க. ஏண்டா மண்டை காய்ச்சிட்டாண்டா. வெக்டரா? எப்போ எதை கேட்கல? ஏண்டா ஃபிசிக்ஸ்னு சொன்னானே நான் எல்லாரும் அடிச்சு விடுவேன். ஃபிசிக்ஸ் மாதிரி வெக்டர் வந்து நிற்குது. ஏண்டா படிப்பு படிப்புன்னு சொன்னீங்களே, இங்கேயுமாடா படிப்பு? அவ்வளோதாண்டா. இதுக்கு தாண்டா மாஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி படித்தா இந்த மாதிரி டிஸ்டன்ட்னா அழகாக நான் கண்டுபிடிச்சேன். படிக்காது நண்பர்களே, சத்தியமாக படிங்க நண்பர்களே. இந்த மாதிரி படித்தா தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் உருப்பட முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஏதோ செத்து கிடக்குறேன் நான், உன மாதிரி தான் ஆக முடியும். அப்பா, இப்போ தாண்டா படித்து என் வாழ்க்கையில் முன்னேறுறேன். அவ்வளோதான், போயாச்சு, போங்கடா. என்ன முயல் குட்டி துள்ளி குதிக்குது பாருங்களேன். சொல்லி வாய் முல்ல. டேய் இருடா டேய். அப்படின்னா நான் கீழே போனேன் எப்படி? இப்போ நான் இப்படி இப்போ இருடா டேய். அடே என்னடா இது? பஸ் ஸ்டாப் பை புஸ் ஸ்டாண்ட். என்ன காம விராஜி பார்க்க வைக்கிறீங்களா டே? அடே டே என்ன பச்சா டே பச்சா நீ? இருங்க, இப்போ எப்படி போடுது? ஓ இப்படியா? சொல்லி வாய் முல்ல மாட்டிக்கிட்டாங்க, மஞ்சள் காட்டிக்கிட்டானே. டே என்னடா நடு இது? இரு இது டே டே டே. அவ்வளோதான், எப்படி லைட்டு ஜஸ்ட் இரு நில்லு. சொறி வச்சுடா, நடுவுலையே சொறிவு போச்சு. ஐயோ ஐயோ, மாறுறா, மண்ணியை காப்பாத்து. போயிடுச்சே. என்னடா பண்ண சொல்கிறீங்க? துள்ளி குதி சொல்கிறீங்க. என்ன பண்ணுறேன்? உள்ள கீழே வழியாக போடலாமா, இல்லை மேலே வழியே இருங்க? இப்போ மேலே வழியே நான் போயிடுறேன். எதுக்கு சாக்கெட் விட்டு? இரு பட்டன் அழுத்திட்டு செத்துருவான். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வழியாக போயிட்டு அப்படி போயிட்டு அம்மா ஜஸ்ட்டு இரு இப்போ பொறுமை குமார், பொறுமை. ஓகே, லிஃப்டா? அப்பா எங்கே ஏதோ லிஃப்ட் இருக்குது. எப்போ தேடுங்கப்பா, எங்கேயோ லிஃப்ட் இருக்காமே. எங்கே இருப்பா இது? எங்கே வாடே? ஏய் அடப்பா, பர்ற டெக்னாலஜி எவ்வளோ அழிஞ்சிருக்கு பார்த்தியா? கையை சும்மா தான் அந்த டோரை தொட்டேன், மேலே தூக்குது. ஓஹோ, நான் பிடிச்சி வைக்கணுமா? ஃபோன் டச் ஸ்கிரீன் பிடிச்சிக்கணும். அவள் தான் தூக்கிட்டேன். வாழ்த்துக்கள்ப்பா, போயிட்டான்ப்பா. புஷ்ஷா யாரை தள்ளணும்? உன்னையே தள்ளணுமா? ஒரு கதவு தள்ளணுமா இல்லையா? யாரை தள்ளணும்? இவ்வளோ தள்ளணுமா? இல்லை கதவு தான் தள்ளணும். தள்ளு. தள்ளியாச்சுடா. வேக்கப்பா. அட தூங்கு முஞ்சி, நம்ம இன்னைக்கு தானே சாதனை பண்ண போறோம்னு சொல்றேன்னு தூங்கிட்டு இருக்க. தூங்கு முஞ்சி. தப்பா சொல்லிட்டா கோச்சிக்காதப்பா. மனசுல ஏதோ அண்ணன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. தெரியாம ஒன்று ஹெல்ப் தான்ப்பா அப்படி பண்ணேன். இது ஃபாஸ்டா? இது என்னடா நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படி புஷ்னு போறான். டேய் பாத்துடா, பத்திக்க போகுது எங்கேயாவது. எல்லாட்டி நெருப்பு கீழே தரையில் தேய்ச்சி விட்டுரு போறேன். காலெல்லாம் புஷ் ஆகிருப்போது. டோர் மெனுவா? என்னடா டோருக்குலாம் மெனு இருக்காமே, எங்க அழுத்தி? இது மெனு இல்லையா? இந்த டோர் அழுத்துவான். சார் டோர் சார். சார் டோர் மட்டும் துறக்கிறீங்களா சார் அப்படின்னு தாய்மையோடு கேட்கணுமா? சை சத்த பலை சிரிக்கிற நீ. என்னென்ன இது இப்படி இருக்குது? யூஆரா? எல்லாரும் யூஆரா? லெஃப்ட் எடுத்தா இது அழுத்தினா ஒர்க் ஆகல, அது அழுத்தினா ஒர்க் ஆகுது. என்னடா இது நண்பர்களே? அந்த எல்லாரையும் கிளிக் பண்ணா வருது. இது என்னடா இது புதுசா இருக்குது? என்னடா இது? தலை ஃபில் த கேப்பு ஃபில் பண்ணுங்களா? எந்த கேப்பு ஃபில் பண்ணா? ஏதோ காலியான இருக்கா, அதை போய் நிறைக்கணுமா? ஓஹோ, அந்த கேப் இடத்துல கேப்பை போட்டு நிறைக்கணுமா? ஆஹா, எவ்வளோ பிரமாதமான டெக்னாலஜி. கேப் இருக்கிற இடத்துல கேப்பை போட்டு நிறைக்கணுமா? ஏ அப்பா, என்னடா இது? ஓகே, இது என்னது? ஸ்டக் இன் டைமு. நேரம் உறைஞ்சி போயிடுச்சு. எங்கடா இது? பட்டனு நீ எங்கடா போன? உறைஞ்சி போயிட்டியா? இல்லை ஆளை காணோம்? அண்ணா என்ன வாண்டட் லிஸ்ட், இவனை யாரை கண்டுபிடிச்சி கொடுங்க. இந்த பட்டன் இருந்தால் தான் என் உசுரு. எங்கடா போன பட்டனு? உன்னை ஆளு தேடலாம் அனுப்பிச்சு விட்ருக்கேன்டா. எங்கடா போன? வாடா. அண்ணன் எதுவும் பண்ண மாட்டான்டா. இல்லை இங்கே தான் எதுவும் மறந்துட்டான்டா. என்னடா பண்ணோம்? ஸ்டாப் பண்ணணுமா? இல்லை என்னது? இது ஒன்றும் புரியலையே நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் தான் பண்ணணுமா என்ன? சரி வாங்க ஸ்டாப் பண்ணியே பார்த்துடலாம். எதுக்கு இந்த மாதிரி ஓடி? சரி வாங்க ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டாப்பே பண்ணிடலாம். ஏன்னா இங்கே தென்ன பட்டன் கட்டிடலாம். வாங்க ஸ்டாப் பண்ணிடலாம். என்னடா டேய், என்னடா இது வியாபாரம் இப்படி இருக்குது? இரு இங்கே நிற்போம். ஸ்டாப் பண்ணுங்க. அப்பா டேய், பெரிய டெக்னாலஜிடா நீங்களா. பேக் டு வா. 2 தடவை பின்னாடி போடணுமா? எப்படி பின்னாடி போடணும்? இப்படி ஓடணுமா இல்லை இப்படி போடணுமா?
நான் ஒன்றும் புள்ளியடா என்னடா பண்ணணும் சொல்லி தொழிலீங்களேடா 2 தடவை பின்னாடி போகணுமா அப்படின்னு என்ன பண்ண ஏதோ உழைக்கிறானா உழைப்பாளி இல்லாத உலகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள என்ன முடிச்சு தட்டாங்க என்னென்ன பண்ண ஒன்றும் புரியலையாடா 2 தடவை பின்னாடி போடணுமா இல்லாட்டி 2 தடவை சாவணுமா இல்லாட்டி 2 தடவை என்ன பண்ணணும் உழைக்கணுமா சாவணுமா இல்லை உனக்கு எது தானம் தர்மம் எதை பண்ணணுமாடா இல்லை என்ன ஒன்றும் புரியல டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்து எனக்கு அறிவு வரலையா இல்லாட்டி நீனா அறிவு இல்லாத மாதிரி என்ன கோளாறு குட்டிக்கிறியா இல்லாட்டி நான் வரும் போதே கோளாறாகி தான் சுற்றி ஓடி வரானா ஒன்றும் புரியலையாடா என்னடா சொல்லுறீங்க எது என்ன பண்ணணும் இதை பண்ணணுமா இங்கே ஏதாவது இருக்காடா என்னது 60 கிளிக் பண்ணு ஒருவேளை வெளியே போயிட்டு வரணுமா என்ன LUR வருது இது என்னடா LUR வருது ஏண்டா என்னடா கிளிக் பண்ணேன் 2 அடி பின்னாடி போகணுன்னா 60 சரி ஒருவேளை 60 மறுபடியும் கிளிக் பண்ணுமா 60க்கு பின்னாடி ஒரு 2 தடவை ஏதோ லெவலுக்கு கிளிக் பண்ணணுமா சரி மறுபடியும் 60 கிளிக் பண்ணுவோமா கிளிக் பண்ணி பார்த்தோம் 60 டைம் இன் ஸ்டக்கு ஓகே அதாவது 60க்கு கொஞ்சம் கேப்பு பின்னாடி அதாவது ஒரு கேப் பின்னாடி ஓகே பிறகுலே நான் 12 மணி நேரம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சேன் எப்படி தெரியுமா இது பேக் 2 தடவை பின்னாடி வரக்கூடாது இது பார்ட் 2 மாதிரி அதாவது பின்னாடி அதனால நான் ஃபோன் விட்டு வெளியே போகணும் அதுதான் கேம் கான்செப்டே ஆடா பைத்தியம் இது தெரியாமல் நான் முழிகிறேன் பார்த்தியா என்னது செல்ஃப் ஆப்ரேஷனா என்னது என்ன சாவணும் மாதிரி எதோ சொல்லி வச்சிருக்கானே என்னது ஒரு அது மேலே சாவணும் இது அழுத்துறேன் அண்ணா ஓகே அதை அழுத்திட்டு நானே உயிர் தாகம் பண்ணுற மாதிரி ஓகே இது என்னது பாஸ்வேர்ட் 1 2 3 4 ஏண்டா இப்படி கோலராக கூத்து வச்சுக்கிங்களே இது எங்கே நான் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்குது எப்போ எங்கேயாவது இந்த பாஸ்வேர்டு இருக்க மறக்காம கமெண்ட்ஸில் 1 2 3 4 போடுங்க கதவு திறக்குதா இல்லையான்னு பார்ப்போம் திறக்கலன்னா நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணும் ஒருவேளை வெளியே போய் வேறு எதுவும் அழுத்தணுமா என்ன சரி வெளியே போவோம் சரி லெவலுக்கு பார்ப்போம் டேய் ஓஹோ 1 2 3 4 பாஸ்வேர்டு இதில் அழுத்தினா என்ன திறந்துச்சு பார்த்தீங்களா என்ன பார்த்து என்னடா இது ஒன்று லெவலுக்கு கிளிக் பண்ண முடியலன்னு பார்த்தா பாஸ்வேர்டே அதான்டா டே எப்படிலாம் கேம் உருவாக்கி வச்சிருக்கோம் பார்த்தா அந்த முன்ன அறிவு என்னை எப்படி கோலர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கோலர் ஐயோ எல்லாம் ஓடுங்க நிலச்சரிவு வந்துருச்சு ஐயோ அப்பா ஐயோ என் ஃபோன் அங்கிட்டு இங்கின்னு ஆடுது எப்பா என் ஃபோனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா எம்மா என்னடா அது செக்மெண்ட் இது இப்படி இருக்கு ஹிண்டா என்னடா அது ஹிண்ட்டுன்னு ஒழுங்கா சொல்லி சொல்கிற மாதிரி கேட்காதீங்க என்ன பண்ணு நெய்ய தெரியல ஏதோ ஹிண்ட்டு வரைக்கும் இருக்காங்க என்ன ஹிண்ட்டு சொல்லுங்க என்னது இஃப் யூ லைக் ஏ கேம் டு ப்ரெஸ் எக்ஸிட் த டோர் வில் ஓப்பன் யுவர் நாட் எஸ்சி அண்ட் ரேட் 61 லெவல்ஸ் அதாவது நீ எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கதவு திறக்கும் அதை எதனால கொடுக்குறீங்க ஒரு வேளை 24 முடிக்கிறதுக்காக கொடுக்குறீங்க ஆமாம் ஒய் அக்கோஸ் ஏன் என்னாச்சு இல்லை எனக்கு புரியல எதுக்கு இந்த ராங் அழுத்துறீங்க கேட்குறான் சரி நீங்கள் அந்த அழுத்துறதுக்கான இந்த லெவலில் முடிக்குதுங்க ஆமாம் அதுக்கு தான் முடிக்கணும் இதில் என்னடா லெவல் இருக்குது 64 என்னடா இது இப்படி இருக்குது டச் யுவர் டூ காசா இது அழுத்து சொல்கிறான் அதுவும் 2 தடவை என்ன புரியலையே ஒரு அதை அழுத்தணுமா ஒன்று இன்னும் இதுமோ ஆன மாதிரி தெரியல இதுமோ மேலே இருக்க அசைந்த மாதிரி தெரியல எனக்கு ஒரு இங்கேயா நண்பரில் என்னமோ மேலே எதுவும் ஆன மாதிரி இருந்துச்சு டச் யுவர் கிராப்ஸ் என்னோட கிராப்ஸ் என்ன ஒன்று புள்ளியே நண்பரில் எதோ வெளியே எதோ பண்ணணுமா இல்லை இங்கேயா இல்லை எங்கே என்ன பண்ணணும் இங்கே இருக்கா இதோ லெவல் இங்கே எதோ இருக்கா இது யாருப்பா இரு காதல் ஜோடிகள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு எப்பா மாப்பிள்ளை எனக்கு தெரியாம எப்படா கல்யாணம் பண்ண அண்ணன் இன்விடேஷனே பண்ணல பார்த்தீங்களா நம்மளே தெரியாம ஜோடியா இருக்கான் அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு என்னையே கூப்பிடாம இருக்கா பத்தியா அங்கே இருக்காட நீனு ஒரு லியூன் அழுத்தணுமா செத்து போனவனே நண்பர்களே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது என்ன பண்ணணும் இவன் அழுத்தணுமா என்ன அழுத்தணும் ஒன்றும் புரியலையே பட்டன் அழுத்தணுமா இல்லாட்டி நான் செத்து போனவன் அழுத்தணுமா ஒன்றும் புரியலையே டச் யூ 2 கிராப்ஸ் அதாவது 2 நேரத்தில் ஒரே நேரத்தில் அழுத்தணுமா இல்லாட்டி அவனை அழுத்தணுமா இல்லை என்னத்தை அழுத்தி தொலைகிறது இல்லை ஒன்றும் புரியலையே சரி இதிலே நம்ம முயற்சி பண்ணாமல் பையன் நண்பர்களே இது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே என்ன கோளாறு ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே நான் வீட்டில் தாங்குவானா என் மூளை தாங்கம்மா என் வீட்டில் நடையே தாங்கம்மா இல்லையா தான் இருக்குது வைகை நண்பர்களே இது ஒரு வீடியோ முடிச்செல்லாம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட்டக்கு பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க இதே ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் 65லேருந்து நிறுத்தப்படும் அடுத்து பார்ட் 3 இதிலேருந்து தொடங்கும் சரிங்களா நண்பர்களே அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் நினைக்காதீங்க சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு மேலே கோளாறாக கொடுத்துருந்தா என் உடம்பு தாங்குமா இல்லை தாங்காத கூட எதுவும் தெரியல வைகை நண்பர்களே
இதே ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றதே சொல்லாதீங்க நினைக்காதீங்க. அப்பதான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அப்பதான் வீடியோ கண்டென்ட்டும் கொஞ்சம் நான் விடுறதுக்கு உங்கள் வீடியோ சப்போர்ட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே ஒரு வீடியோ போடுகிறேன். பை பை, டாடா நண்பர்களே. எப்பா சின்ன பையன் ஏதோ சொல்லணும்னா சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியில நீ வந்த வேலையை முட்டுக்கல. இது மட்டும் நல்லா சொல்லுங்க.